நீ செத்தனா யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? வாழும்போதே 4 பேருக்கு பிரயோஜனமா வாழணும். அந்த நாகமணியை எடுத்து கொடுத்துட்டு போடா. அந்த நாகமணி உன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாகமணி எனக்குன்னு எழுதப்பட்டிருக்குமா? அதுக்காக உயிரை விட்டவங்களே அதுக்கு சாட்சி. கார்த்திக், கார்த்திக், எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. கார்த்திக், 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 கண்ணு தருங்க கார்த்திக். உங்களுக்கு எதுவும் ஆகாது கார்த்திக். கார்த்திக், கார்த்திக். நீ எப்படி இங்க வருவான்னு எனக்கு தெரியும். காதல் சடுகுடுகுடு, கண்ணில் தொடு தொடு தொடு. காதல் உன்னை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கா. உனக்கு ஒரு முடிவு கட்டதாடா நான் இங்க வந்திருக்கேன். நல்ல ஜோக்கா இருக்கு. எனக்கு முடிவு கட்ட போறியா? என்ன கொத்த போறியா? ஒரு நாகினியே வந்து என்ன கொத்தினாலும் எனக்கு ஒண்ணு ஆகாது. நீ நாகினியே இல்ல, வெறும் மனுஷி. என்ன நீ என்ன செஞ்சிருவ? நான் நினைச்சா உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். ஆனா உன்னால எதுவுமே என்ன செய்ய முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கொல்லுவேன்னு சொல்லுவேன். என்னடி நினைச்சிட்டீங்க? அன்னைக்கு ஏதோ நான் காதல் முகத்துல இருந்து அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன கொன்னுட்டீங்க. மறுபடியும் அதே தப்ப செய்வ நினைச்சா இன்னைக்கு உங்க 2 பேரையும் என் கையாலேயே நானே கொல்ல போறேன். அந்த நாகமணியை எனக்கே சொந்தமாக்கிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த உலகமே என் காலடியில விழுந்து கிடக்கும். உன்னை கொல்றேன்னு சொல்லியும் உனக்கு பயம் வரலன்னா வேற என்ன செஞ்சா உன்னை நான் பயமுறுத்த முடியும் சொல்லு? நீ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற, அவன் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இது நல்லா இருக்கு. Thank you so much. Love you. இங்க வா. இங்க பாரு. நீ நாகமணியை கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும். என்ன வேணா செஞ்சுக்கோன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னப்போ உனக்கு பயம் வரல, அதை நீ பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உனக்குள்ள வந்த டென்ஷனை கவனிச்சேன். நீ அந்த நாகமணியை எடுத்துட்டு வந்து தரலன்னு வையே, உன் அழகு தேவதை உன்னோட பொண்டாட்டிய நான் இந்த இடத்துலயே கொன்னு போட்டுருவேன். அவளை இழந்த நீ விதவை ஆயிடுவே. விதவல்ல, வேற என்ன சொல்லுவாங்க? தனிமரம் ஆயிடுவேன். பொம்பளை துணை இல்லாம ஆம்பளை வாழ்றது கஷ்டம். அதனால அவ கூடயே உன்னையும் அனுப்பி வச்சிடறேன். அதுக்குள்ள நாகமணி எடுத்து கொடுத்துருன்னு சொல்றேன். இந்த கதைக்கு நீ ஹீரோடா. இப்ப கூட நீ ஹீரோ மாதிரி நடந்துக்கலனா அப்புறம் உனக்கு மாசே இல்லாம போயிடும்டா. ஹீரோயினை சுத்தி வந்தே நீ ஹீரோ ஆயிட முடியும்னு நினைச்சிப்பியா? நீ இப்பவாது ஆம்பளை ஆயிடுறா. டேய், உன் பொண்டாட்டி உனக்கு இது வரைக்கும் எவ்வளவு செஞ்சிருக்கா? அவளுக்காக நீ இது கூட செய்யலன்னா நல்லாவா இருக்க? வந்து ஏதாவது செய் கார்த்திக். வா 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 வா, வந்து சீக்கிரமா எடுத்து கூட. எங்கடா இன்னும் காணும் நினைச்சேன். அது எப்படி இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க? குட். இவங்களை முடிச்சிட்டு உங்ககிட்ட வரலாம்னு நினைச்சேன். என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டேன். எங்களை கொல்றதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே. நீ ஏன் கார்த்திகையே கொல்லுவியா? நீ ஹீரோ தாண்டா. நண்டு சென்ல இருந்து நாகினி வரைக்கும் ஃபேன்ஸா இருக்காங்க. காதல்ல விழுந்தா காலாவதி ஆடுவாங்கன்னு தெரியும். ஆனா அதுல நாகினியே மாட்டிப்பான்னு தெரியாம போச்சே. இங்க இருக்கிற 3 பேர்ல முதல்ல இந்த கருப்பு நாகினியை கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் கொல்றதுக்கு வருவேன். தாமதத்திற்கு மன்னிக்கவும்.
அதை கொல்லக்கூடிய சக்தி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நீதான் சிவன். இப்ப யார் கை இறங்க போது யார் கை ஓங்க போகுதுன்னு இந்த கோவில்ல குடியிருக்க அந்த சிவபெருமான் தான் சொல்லணும். உன் ஒருத்தனுடைய சுயநலத்துக்காக சங்கவியை கொலை பண்ண, அதுக்கே உன் கதையை முடிச்சோம். ருத்ரமாவோட சுயநலத்தினால உனக்கு உயிர் கொடுத்துட்டா. எங்களுக்கு சாவு வரப்போதா? அது எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். ஆனா இப்ப வரப்போறது உனக்கு தாண்டா. இந்த சிவன் கோவிலுக்கு எங்களை வர வச்சல்ல, இதுவே அந்த சிவனுடைய வேலைதான். ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவன் கோவில்ல இருந்து நாகமணியை திருடணும்னு நினைக்கிறவங்க நிலைமை இப்படிதான் ஆகும். கார்த்திக், எங்க போற சிவன்யா? நீ எனக்கு கொடுத்த வாக்க அவ்வளவு சீக்கிரம் மறந்துடாத. கார்த்திக், 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 நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். இப்ப கூட நான் தான் உன் உயிரை காப்பாத்தினேன். உனக்காக தான் நான் இங்க வந்தேன். உனக்காக தான் நான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். கார்த்திக், சிவன்யா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? கார்த்திக், என்கிட்ட நீ நெருங்காத. கார்த்திக், உண்மையிலே நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். கார்த்திக், நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். நான் உனக்காக என் உயிரையே பணைய வச்சேன். நான் உயிரோட இருக்கிறதே சிவன்யாக்காக தான். இந்த மனசுல சிவன்யா தான் இருக்கா. அவளை தவிர இந்த மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. ஏன்னு தெரியணுமா? ஏன்னா சிவன்யா நாகமணியை காப்பாத்துறதுக்காக மொத்த சக்தியை இழந்துட்டா. ஆனா அந்த நாகமணியை அடையறதுக்காக நீ சொந்தங்களையே இழந்துட்ட. நம்பினவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்ட. உன்னை பெத்தவங்க செஞ்ச நல்ல காரியம்தான் இவ்வளவு பாவம் பண்ணி உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் காப்பாத்திரும் நினைச்சிடாத. வா சிவன்யா, போலாம். கார்த்திக், கார்த்திக், இது மகிழ்மதியோட தேனீக்களாச்சே. இங்க எதுக்காக வந்திருக்குங்க? இந்த தேனீக்கள் தானே ருத்ரமாவ கூட காட்டுல இருக்கும் போது தாக்குச்சுங்க. இதுங்க எதுக்கு இங்க வருதுங்க? இதுல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பஞ்சவனத்தோட ராஜகுமாரிக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு நான் பயந்தனோ அது நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மகிழ்மதி வந்துகிட்டு இருக்காங்க. அதை உடைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. அதை நாம உடைய விடக்கூடாது. எதப்பா உடைய விடக்கூடாது? இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி சூரிய வம்சத்துக்கும் சந்திர வம்சத்துக்கும் நடுவுல யுத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த நாகமணிய சொந்தம் கொண்டாட காலாகாலமா அந்த நாகமணிய பாதுகாத்து வந்தவங்க நாம. அதை பறிக்கிறதுக்காக தான் அந்த மகிழ்மதியை சேர்ந்தவங்க நம்ம மேல போர் தொடுத்தாங்க. நடந்த அந்த போர்ல சூரிய வம்சத்தை சேர்ந்த நாம தான் வெற்றி அடைஞ்சோம். அந்த நாகமணியையும் பாதுகாத்தோம். நடந்த அந்த போர்ல மகிழ்மதியை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த தோல்வியை மகிழ்மதி தாங்கிக்கல. இன்னைக்கு இல்லைனாலும்
என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாகமணியை நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும்னு அவங்க சபதம் போட்டாங்க. இந்த போரில் வேண்டுமானால் சந்திரவம்சம் தோற்றிருக்கலாம், எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, அந்த நாகமணியை அடைந்தே தீருவோம். இது மகிழ்மதியின் சபதம். அந்த சுவர் அன்னைக்கு உருவானது. மகிழ்மதியோட ராஜா அந்த நாகமணியை அடையறதுக்காக தினம் பூஜை யாகன்னு வளர்த்துக்கிட்டே வந்தான். அந்த ஆண்டவன் அவனுக்கு ஏதாவது வரத்தை கொடுத்துட்டான்னா நிலைமை மோசமா போயிடும்னு எல்லாரும் பயந்தாங்க. அந்த நேரத்துல தான் சூரிய வம்சத்துக்கு ஆதிசேஷன் துணையா வந்தாரு. அந்த மணியை பாதுகாக்கிறதுக்கு இச்சாதாரிங்க சிவபெருமான நினைச்சு தவறு இருந்தாங்க. அதுல அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு வரமும் தந்தாரு. மகிழ்மதியைச் சேர்ந்தவர்களால் நாகமணிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சூரிய வம்சத்திற்கும் சந்திர வம்சத்திற்கும் இடையே பெரும் சுவரை எழுப்பியுள்ளேன். நாக வம்சத்தைச் சேர்ந்த இச்சாதாரி நாகத்தால் மட்டுமே அந்த சுவரை உடைத்திட முடியும். வேறு எவராலும் அந்த சுவரை உடைத்திட இயலாது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நாகமணியை எப்படியாவது எடுக்கணும்ன்ற முயற்சியில தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. முயற்சித்தால் எதுவும் முடியும். எந்த இச்சாதாரி நாகங்களால் நாகமணி காக்கப்படுகிறதோ அதை வைத்து இந்த சுவரை உடைத்து காட்டுகிறேன். வாழ்க மகிழ்மதி! அந்த சுவரை உடைச்சு இங்க வரத்துக்கு மகிழ்மதியுடைய ஆட்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஏற்பட்ட விரிசல்னாலதான் சில தேனீக்கள் இங்க வர முடியுது. வரது ஆபத்தானது இல்ல, நமக்கு வாழ்க்கைய கொடுக்க போறது. அதுங்களோட கைய கோத்துக்கிட்டோன்னா நடக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் அந்த மகிழ்மதிய வச்சே முடிச்சிடலாம். அந்த செவத்தை ஒரு இச்சாதாரி நாகினியால தான் உடைக்க முடியும். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த கதையோட நாயகியே நான் தான். ஒரு சிலரோட பார்வைக்கு தான் நீங்க 2 பேரும் ஹீரோயின். நான் இல்லனா இந்த கதையில எதுவும் இல்ல. இப்ப கூட நான் யோசிக்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம்தான். எடுத்ததும் அந்த நாகமணி எனக்கு சொந்தமாகணும். வேற எவனாவது சொந்தம் கொண்டாட வந்தா அது மகிழ்மதியாவே இருந்தாலும் அவனோட முடிவும் மோசமா தான் இருக்கும். அவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நான் ஒருத்த மட்டும் என்னப்பா செய்ய முடியும்? நீ சண்டை எதுவும் போட வேண்டாம். அந்த சுவரை உடைச்சி வர நினைக்கிற இச்சாதாரி நாகினி நீ தடுத்து நிறுத்தணும். அதுதான் எனக்கு வேணும். அந்த சுவரை உடைக்க விட்டுறத. அந்த சுவரை யாரையும் உடைக்க விட மாட்டோம். நான் அந்த செவரை உடைச்சு காட்டுறேன். நாகினியால முடியும். ரெண்டு நாள்ல அமாவாசை வருது. அந்த நாள்ல தான் இச்சாதாரி நாகினியால் அந்த சுவரை உடைக்க முடியும். அரண்மனையோட பின்வாசலுக்கு போங்க. அங்க இருக்கிற மைதானத்தை ஒட்டி தான் அந்த சுவர் இருக்கு. கார்த்திக், நாம இப்பவே அங்க போயாகணும். நீங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. அந்த செவர் எங்க இருக்குன்னு சொன்ன? அங்க இப்பவே என்ன கூட்டிட்டு போ. இந்த சுவர் ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுதே. நான் இப்ப ஸ்ரேயாவை தடுத்து நிறுத்தி ஆகணும். அவசரப்படாத சிவன்யா. அவ ஒரு இச்சாதாரி நாகினிங்கிறத மறந்துட்டியா? அவ கிட்ட போனா உன்னை கொன்னுடுவா. ஆனா ஸ்ரேயா அந்த செவரை உடைச்சிருவா போல இருக்கு. சிவன்யா, நீ கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம இரு.
ஏதாவது உதவி செய்யறியா? சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உன்னை யார் இதை செய்ய சொன்னது? அதுக்குள்ள உன்னை கையை விட சொன்னாங்களா? நீ தானே என்கிட்ட சொன்ன இச்சாதாரி நாகினியால செவர உடைக்க முடியும்னு. ஏய், அங்க கவனிச்சியா? வானத்துல அந்த நிலவு எங்க இருக்குன்னு கவனி. இந்த நிலாவை பாக்குறதுக்கு நம்ம இங்க வந்தோம். நீ எதுக்காக இங்க வந்துட்டு போனாலும் அந்த நிலவை ஒரு வாட்டி பார்த்து தொலை. அமாவாசை ராத்திரி அன்னைக்குதான் இச்சாதாரி நாகினியால செவத்தை உடைக்க முடியும்னு இருக்கு. அதுக்குள்ள எடுத்தோம் கவுத்தோன்னு கையை விட்டுட்டு நிக்கிற. செஞ்சதே சொல்லி காட்டாத. ஏதாவது ஒண்ணு பண்ணி என் கைய வெளியே எடுக்க வை. இரு, இழுக்கிற. அப்பா சரியா தான் சொல்லியிருக்காரு. அமாவாசைக்கு முன்னாடி எந்த ஒரு இச்சாதாரி நாகினியாலையும் அந்த செவரை உடைக்க முடியாது. அங்க அடி கருப்பு சண்டாளி, எல்லாத்தையும் கொன்னுட்டியடி. எப்படி? தேனி கொட்டி சாகறதுக்கு. மத்தவங்க மாதிரி நான் என்ன மனுஷியா? விஷம் நிறைஞ்ச நாகினி. என் விஷத்தை ருசி பார்த்ததுங்கல்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. நாகத்துக்கு பல்லுல தான் விஷம்னு வாங்க. ஆனா என் நாகினிக்கு உடம்பு முழுக்க விஷமா இருக்கே. இந்த ஒரு விஷயத்தை வச்சே சொல்லிடலாம் அந்த மகிழ்மதி எவ்வளவு வீக்கா இருக்காங்கன்னு. இனி என்ன அடிச்சுக்க ஒருத்தரும் கிடையாது. இவங்க நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம். முதல்ல அந்த நாகமணி சிவன்யா கிட்ட இருக்கா இல்ல கார்த்திக் கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அவங்கள எங்க போய் தேடுறது? யாரு எங்க இருந்தாலும் குருதேவர் யாக குண்டத்துல தெரிஞ்சு பாரு. அதுக்கு அவர் ஒண்ணு தூவுவாரு. அது இருந்ததுன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கார்த்திக்கும் சிவன்யாவும் எங்க போயிருந்தாலும் சரி, ஓம குண்டத்துல எரியற நெருப்புல அவங்க தெரிஞ்சிருவாங்க. தெரிஞ்சுக்குவோம். போலாம் வா. போலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவரால நம்மள பார்க்க முடியாது. நான் போய் அந்த பொடி எடுத்துட்டு வரேன். அவர் இந்த பொடி இங்கே தானே வச்சிருப்பாரு. இங்க யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கருப்பு நாகினி வந்தாகணுமே. இந்த பொடியை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கிறேன். ஓம் நம சிவா. யாரது? 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 யாரு? நாங்க தான் குருஜி. யாரோ வெளியாளுங்க தான் வந்துட்டாங்களோ நினைச்சேன். இல்ல குருஜி, நம்மளை தவிர இங்க வேற ஒருத்தரும் வரல. ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு.
நீங்க தான் எப்படியாவது அதுல இருந்து எங்களை காப்பாற்றணும். ஸ்ரேயா அந்த மகிழ்மதி இங்கே கொண்டு வரதுக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றா. அவங்கள கூட வச்சுக்கிட்டு அந்த நாகமணியை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறாங்க. இத்தனை வருஷமா மகிழ்மதியை இந்த பக்கம் வரவிடாம தடுக்கிறதே அந்த செவரு தான். அந்த மகிழ்மதி மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா எல்லாமே அழிஞ்சிரும் குருதேவா. நீங்க ஏதாவது பண்ணணும். அந்த இச்சாதாரி நாகினி செவுத்தை உடைக்க விடாம நம்ம பண்ணணும். குருஜி, நிச்சயமா ஸ்ரேயாவை தடுத்து நிறுத்தத்துக்கு ஏதாவது வழி இருக்கும்ல? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த இச்சாதாரி நாகினி சுவரை உடைக்க விடாம தடுக்கணும்னா அதுக்கு முதல்ல அவளை வசப்படுத்தி ஆகணும். சக்தி வாய்ந்த அந்த நாகினிய ஒருத்தியால தான் வசப்படுத்த முடியும். யார பத்தி சொல்றீங்க? மகாகாளி. மகாகாளி கௌரியோட அவதாரம் தான் காளி. சிவனோட சக்தி தான் காளி. சிவனோட சொத்தை காப்பாத்த அந்த சிவனே வந்தாகணும். சிவனோட சொத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த காளி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அவரால தான் ஸ்ரேயா அந்த சுவத்தை உடைக்க விடாம தடுக்க முடியும். அந்த மகா காளியை அழைச்சே ஆகணும். அவங்க சிவனோட மணியை காக்க வந்தே ஆகணும்.